ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 4:9. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இது பலமுறை நீங்கள் படித்திருக்கலாம், இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, am I my brother's keeper? என் சகோதரனுக்கு நான் பொறுப்பாளியா, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. இது நம்முடைய சிந்தையை தொடுகிற ஒரு மாபெரும் வார்த்தை. நாளிலே நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த பூமியில் வசிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நீங்களும் நானும் காவலாளியா இருக்கிறோம். We are our brother's keeper. ஆத்துமாவை காக்க, அவருடைய ஆவியை காக்க, அவருடைய காரியங்களை நாம் காக்க நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் காவலாளியோ. இது காயினுடைய ஒரு கேள்வி, நான் காவலாளியோ. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் என் சகோதரனுக்கு காவலாளி. இன்றைக்கு தேவன் உங்களை என்னை ரட்சித்த நோக்கமே, அழைத்த நோக்கம், அபிஷேகம் பண்ணின நோக்கமே, நீங்களும் நானும் அடுத்தவர்களுக்கு காவல் காக்க, ஆத்துமாவை காக்க, அவருடைய எண்ணங்களை காக்க, அவருடைய வாழ்க்கையை பாதுகாக்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களை சிலுவின் பக்கமாய் திருப்ப, எரிகிற அக்கியிலிருந்து அவர்களை விடுவிக்க. எனவேதான் தேவன் உங்களை என்னையும் அழைத்தார், ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணினார். நோக்கம் என்னவென்றால், நீங்களும் நானும் ஒவ்வொரு தனிநபருக்கும், ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும், ஒவ்வொரு இனத்தாருக்கும், ஜாதி ஜனங்களுக்கும், உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் உறவுகள், நட்பு, உங்கள் இரத்த சம்பந்தமான பிள்ளைகளுக்கு நீங்கள் காவலாளியா இருக்கத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே அன்பான நம்முடைய கருத்து என்னவென்றால், there is a responsibility and there is accountability. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. பொறுப்பு மாத்திரமல்ல, நீங்கள் நானும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். என்ன கணக்கு? அந்த வார்த்தை கவனியுங்கள், என் சகோதரன். ஒருவேளை பல தரப்பட்ட மக்கள் இருக்கலாம், பல மொழி பேசுகிற மக்கள் இருக்கலாம். பொருடன் சொல்லுகிறான், என் சகோதரரே, என் இனத்தாருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இதயத்தின் விருப்பம். இங்கே சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்களும் நானும் இந்த பூமியிலே அடுத்தவர்களை விசாரிக்க, அக்கறை காட்ட, அக்கறை கொள்ளத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் இந்த பூமியிலே அழைத்தார். ஏதோ தற்சமயம் அழைக்கப்படவில்லை. டு கீப் த நேஷன், ஜனங்களை விசாரிக்க, ஜனங்களை பாதுகாக்க. இன்றைக்கு திருச்சபையின் மீட்பனுக்கு மட்டும் அந்த பொறுப்பு அல்ல, திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. விசாரிக்கும் பொறுப்பு, அவர்களை அக்கறை செலுத்தும் பொறுப்பு, அவருடைய வாழ்க்கையில் அவர்களை குறித்த ஒரு கரிசனை உள்ள ஒரு பொறுப்பு. நிறைய பேருக்கு அது இல்லை. அது துக்கமான ஒன்று. நான், என் மனைவி, என் குடும்பம், என் வாழ்க்கை இல்லை என்பானவர்களே. இதையும் தாண்டி தேவன் உங்களை என்னையும் இந்த தேசத்தை விசாரிக்க, தேசத்தின் ஜனங்களை விசாரிக்க, திருச்சபையை விசாரிக்க கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். இங்கே நான் குறிப்பிடப்படுகிற வார்த்தை, அன்பானவர்களே, அந்த வசனம் திரும்ப 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 சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலும் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஒன் another, ஒருவருக்கொருவர் நாம் அக்கறை
அன்புள்ள இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். கவனியுங்கள். முதலாவது, இதிலே நாம் அக்கறை உள்ள இருக்க வேண்டும். ஒருவர் அன்பு கூறுவதிலே அக்கறை உள்ளவர்கள். தமிழ் எழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறது காவலாளி, ஆங்கிலத்திலே கீப்பர். நீங்களும் நானும் அவர் ரெஸ்பான்சிபிள் இஸ் டு லவ் ஒன் another. கடினமான ஒரு வாழ்க்கை இது, கஷ்டமான ஒரு வாழ்க்கை இது. ஏன்னா நம்மையே நேசிக்க முடியாத ஒரு உலகம், நம்மை நேசிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. உடன்புடன் சகோதரர் நேசிக்க முடியல. அதாவது அநேக குடும்பங்கள்ல சொந்த கணவன் நேசிக்கிற மக்கள் மிக குறைவு, மனைவி நேசிக்கிற கணவர்கள் மிக குறைவு, பெற்றோர் நேசிக்கிற பிள்ளைகள் மிக குறைவு, தன் உடன்பிறந்த சகோதர நேசிக்கிற மிக குறைவு. இப்படிப்பட்ட உலகத்துல தேவன் சொல்லுகிறார் லவ் ஒன் another. நான் சொல்ல வந்த வார்த்தை இது நம்முடைய பொறுப்பு, விருப்பம் அல்ல, தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு. லவ் ஒன் another. நான் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதாவது it is a commanded by Jesus. Love one another. நீங்கள் ஒருவரில் ஒருவர், அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். என் சகோதரனுக்கு காவலாளியோ, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற ஒரு புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சிஷ்யர் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். இந்த வார்த்தையை கவனிங்கள். இட் இஸ் a responsibility. நீங்கள் ஒருவரில் ஒருவர், அது கடினம். நான் சொன்னது போல நம்மையே நேசிக்க முடியாத உலகம். அதாவது இன்னைக்கு தற்கொலை காரணம் தெரியுமா? they don't love themselves. அவன் தன்னை நேசிப்பான, ஏனால் தற்கொலை செய்ய மாட்டான். வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒருவரில் ஒருவர். அது வேறு, அந்த ஒருவரின் எப்படி வேணா இருக்கலாம், ஏற்புடையவர்களா இருக்கலாம், ஒரு மனதுக்கு பிரியம் இல்லாத மக்களா இருக்கலாம், அவர் வேற்று ஜாதியா இருக்கலாம், வேற்று இனத்தவரா இருக்கலாம், வேற்று மதத்தவரா இருக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர். இந்த ஒளிப்பதிவை நான் கொரியாவிலிருந்து பண்ணுகிறேன். ஜனங்களை நான் பார்த்தேன், எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம். நேற்று எனக்கு ஒரு கால் உபாதை வழி. அங்கிருந்த ஒரு ஊழியர் மருத்துவர். அந்த கால் உபாதைக்கு அந்த காலை தடவி எண்ணெய் பூசி, யோசித்து பாருங்க, எண்ணெய் பூசி அந்த காலை உருவி 1 மணி நேரம் எனக்காக அவர் பிரயாசப்பட்டார். அந்த கால் வலி இருந்து ஒவ்வொரு பகுதியாக விரல்கள், கணுக்கள், அந்த எண்ணெய் பூசி தடவி யோசித்து பார்க்கும் நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அவர்கள் யாரும், அவருக்கு ஒரு நண்பரிடத்துல சொன்னேன், அந்த பாஸ்டர் இடத்துல இந்த மாதிரி ரொம்ப வலி அதிகமா இருக்கிறது. உடனே அவரோட சொல்லி அந்த 1 மணி நேரம் எனக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆயில்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணார். 1 மணி நேரம் எனக்காக செலவு பண்ணார். அவர் ஒரு அக்குப்பஞ்சு டாக்டர். அதற்குரிய உபகரணங்களை பண்ணி, நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, இது ஒருவரில் ஒருவர். அந்த ஒருவர் யார் வேண்டுமானும் இருக்கலாம். ஏற்புடையவர்களா எல்லாம் இருக்கலாம், ஒரு மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், ஒரு குடும்ப உறவுகள் ஒருத்தர் கூட இருக்கலாம். ஒருவரில் ஒருவர். அந்த வார்த்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அறிமுகமான ஒருவர் அல்ல, அறிமுகம் இல்லாத ஒருவர், ஏற்புடையவர் அல்ல, ஏற்புடை இல்லாதவர், உலகத்துக்கு ஏற்றவர் அல்ல, அப்படிலாம் போட்டில்ல. ஒருவரில் ஒருவர். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அவர் யார் வேண்டுமா இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலைகள் உள்ள இருக்கலாம். மேலும் சொல்கிறது, நான் உங்களில் அன்பா இருந்தது போல. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது இனம் பார்க்கல, ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, மொழி பார்க்கல, தகுதி பார்க்கல, அந்தஸ்து பார்க்கல, எல்லாவற்றையும் கடந்துதான் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் தெரியுமா? ஈஸ் அவர் கீப்பர், நம்மை பாதுகாக்கிறவர். அதைத்தான் உங்களுக்கு எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீ உன் சகோதரனுக்கு காவலாளி. காவலாளியோ காவலாளித்தான். அடுத்த வார்த்தை சொல்கிறார் 13:35. அப்படி நீங்க அன்புகளாய் இருந்தால் அதனால் என்னுடைய சிஷ்யர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். இன்னைக்கு திருச்சபையிலே
வம்புதான் அதிகமா இருக்குது, அன்பு இல்லை. அவரை பார்த்து அவருக்கு பிடிக்கல, இவரை பார்த்து அவருக்கு பிடிக்கல. திருச்சபைக்குள்ளே போட்டா போட்டி. அவரை பயன்படுத்துகிறார், இவரை என்னை பயன்படுத்துவதில்லை. அவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார், எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இதெல்லாம் முதிர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னும் அந்த தேவனுடைய அன்பிலே அவர்கள் வளரவில்லை. அந்த அன்பிலே வளரும் போது 1000 குறைகள் என்னை அன்பு கூர்ந்தார். நான் ஏன் அவர் அன்பு கூறக்கூடாது? அன்பு கூடாதபடி ஏராளமான மனத்தாங்கள் என்னை காயப்படுத்தினவர், பெயரை கெடுத்தவர், மன உளைச்சலை உண்டு பண்ணினவர், அதாவது இன்னும் சொல்ல போனால் என் வாழ்க்கையின் தற்கொலைக்கே என்னை நடத்தினவர். அவன் திருமறை சொல்லுகிறது, அன்பாயிருங்கள். அது கடினமான ஒன்று. ஆனால் தேவன் அது சொல்லுவார் என்றால் அதற்குரிய வாய்ப்புகளையும் அதற்குரிய கிருபைகளை அவர் தருவார். அவர் சொல்லுகிறார், அதனால் நீங்கள் என்னுடைய என்று அறிந்து கொள்ளுவீர்கள். அதே யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 15:12. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல, திரும்பவும் இது என்னுடைய கற்பனை. தமிழ்ல கற்பனை என்று, ஆங்கிலத்துல கமாண்ட். இது கட்டளை. யூ மஸ்ட். அன்பானவர்களே, இது ஒரு ஆப்ஷன் கிடையாது. விரும்பினால் அல்ல, கட்டாயம். அது மட்டுமல்ல, யோவான் 15:17 சொல்லுகிறார். திரும்ப சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு அதை கற்பிக்கிறேன். தமிழ்ல கற்பிக்கிறேன், ஆங்கிலத்துல கமாண்ட். இது தேவனுடைய ஒரு கட்டாயம். காவலாளியோ, எதுக்கு காவலாளி? அன்பு கூறுவதற்கு நீங்கள் நானும் காவலாளியா இருக்கிறோம், கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். இரண்டாவது, அன்பானவர்களே, அடுத்து என்னவென்றால், இதைத்தான் பவுலும் கூட திரும்ப திரும்ப சொல்லுகிறார். பவுலும் கூட ஆண்டவர் சொன்னார், பவுலுடையான் சொல்லுகிறார் ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவ கடனை இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். யோசித்து பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. நிறைவேற்றுமோ கடினம். 1000 கற்பனைகள், 1000 அதுல டூ அண்ட் டு நாட், செய்யாது, 1000 கற்பனைகள் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், இதை செய்யும் போது நியாயப்பிரமாணத்தையே நிறைவேற்றுகிறாய். எத்தனை பெரிய வாய்ப்பு! நியாயப்பிரமாணம் நிறைவேற்றுவ கடினம். ஒரு சொன்னான், நான் சிறு வயது முதற்கொண்டு எல்லாவற்றையும் நான் பின்பற்றுகிறேன். ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ள விட்டு தரித்திரனுக்கோடு. அவன் துக்கத்தோடு போனான். அப்ப நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது என்பது கடினமான ஒன்று. ஆனால் when you love the people, ஜனங்களை அன்பு கூற ஆரம்பிக்கும் போது you are fulfilling God's law. எனவே தான் அவர் சொல்லுகிறார், அது நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அந்த வார்த்தை சொல்லுகிறது, எல்லா அங்கீகரிப்புக்கும் உன்னை பாத்திரவானாய் மாற்றுகிறாராம். எல்லா அன்பு கூறுகிற வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் உள்மனம் என கேட்கிறது. உங்கள் மனம் சொல்வதை நான் அறிகிறேன். நானும் மனிதன் தானே, முடியாது. ஆனால் அதை செய்யும் போது எல்லா அங்கீகரிப்புக்கும் நீங்கள் பாத்திரவானாய் மாறுகிறீர்களாம். எவ்வளவு பெரிய வார்த்தை! எல்லா அங்கீகரிப்புக்கும் கர்த்தர் உங்களை பாத்திரவானாய் மாற்றுகிறார். இதை ஆண்டவரே சொன்னார், பவுலுடையான் சொன்னார். இதைத்தான் பேதுரு திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஒரே சத்தியம், ஆவியானவர், பிதா, குமாரன், பசுத்த ஆவியானவர். பசுத்தான சொல்லும் போது பக்தர்கள், பவுலுடையான், பேதுரு. 1 பேதுரு 1:22. ஆகையா நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்து. இது மாம்சத்துல செய்ய முடியாது, ரொம்ப கடினம். என கடந்த கால காயங்கள், அவங்க பேசின வார்த்தைகள், அவங்க நம்மை குறித்து பரப்பின அவதூறுகள், இதை ஆவியினால மட்டும் செய்ய முடியும். அதை செய்யும் போது என்ன அது தெரியுமா? when you love the people, உங்கள் ஆத்துமாக்கள் சுத்தமாகுதான். எத்தனை அருமையான வார்த்தை! 1 பேதுரு 1:22. உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் சுத்தமாக்கி கொண்டவளா மாறுறீங்க. யோசிச்சு பாருங்க. பாட்டெல்லாம் பாடுறோம், கரை நீங்க கழுவும் நான் சொல்றோம். ஆனால் when I love someone, நான் ஒரு அன்பு கூறும்போது என் ஆத்துமா சுத்தமாகுதான். கரையுள்ள ஆத்துமா, பிழையுள்ள ஆத்துமா,
குற்றமுள்ள ஆத்துமா, ஈடுபாடுள்ள ஒரு ஆத்துமா. ஆனால் திருமறை சொல்லுகிறது, அந்த when you love more, ஒருவர் ஒரு அன்பு கூறும்போது உங்கள் ஆத்துமாக்கள் சுத்தமாக்கப்படுகிறது. எத்தனை பெரிய வார்த்தை பாருங்கள். இதைத்தான் திரும்ப முதலாவது பவுலடியார், பேதுரு, அடுத்த அப்போஸ்தலனாகிய யோவான், 1 யோவான் 3:11. இதுவே நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. 12ஆம் வசனம் இங்கே திரும்ப சொல்லுகிறார், பொல்லாங்கானால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளதாக இருந்த நாள் தானே. வேதம் சொல்லி திரும்ப திரும்ப இதே வார்த்தை, கற்பனை 1 யோவான் 3:23. அது மட்டுமல்ல, 4:7 சொல்லுகிறார். 4:7 அதாவது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவன். கொஞ்சம் வார்த்தையை கவனிக்க வேண்டும். அப்போ நீங்கள் தேவனால் பிறந்து உண்மையானால் அடுத்தவளை குறித்து ஒரு அக்கறை இருக்கும், அடுத்தவளை குறித்து ஒரு கரிசனை இருக்கும், அடுத்தவளை குறித்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். தேவனால் பிறந்தவன் என்ற அந்த நிலை இருக்குமே. ஆனால் really born by God, நம் தேவனால் பிறந்தவன் தான் என்ற அந்த எண்ணம் வரும்போது you will love others. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை சொல்கிறது, அவரை இன்னும் அறிந்து கொள்வதற்கான பெரிய வாய்ப்பு. 1 யோவான் 4:7 அவரை அறிந்தவன் அன்பு கூறுவான். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அன்பு கூற முடியலன்னா இன்னும் ஒரு சரியா அறியலன்னு அர்த்தம். இது கடினமான ஒன்றுதான். உன் சகோதரனுக்கு நீ காவலாளி. இது யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4:11. அதற்கு நாம் கடனாளியா இருக்கிறோமா? அதாவது நம் சகோதரனை பாதுகாப்பதற்கு நாம் கடனாளியா இருக்கிறோம். எனவே திரும்ப திரும்ப இதை யோவான் சொல்லுகிறார். தொடர்ந்து வசனம் வந்து கொண்டது. இப்ப சின்ன கேள்வி, நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? அன்பை வெளிப்படுத்துக்கு பல விதமான வாய்ப்புகள் இருக்குது. வார்த்தைகளால், கிரியைகளால், செயல்களால், நம்முடைய ஒரு எழுத்தால் நம்ம காயப்படுத்துறவங்கதான் நம்முடைய எக்ஸ்பிரஸிங் அவர் லவ். நான் அன்பு கொண்டு சொல்லும் போது ஒரு பொருள் வாங்கி தரதில்லை, அவர்களோடு கூட ஐக்கியம் பாராட்டுவது. அவங்களே தெரியும், இவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், இவ்வளவு காயப்படுத்திட்டோம், இன்னும் அந்த மனிதன் நமக்கு அன்பு கூறுகிறார். இவ்வளவு காயப்படுத்தினாலும் அவர் நம்மிடத்துல நேசிக்கிறாரே, அது இயற்கையான அன்பு அல்ல, அதுதான் கல்வாரின் சிநேகம். இந்த சிநேகம் வரும்போது you'll become a keeper of your brother. உன் சகோதரனுக்கு நீங்கள் காவலாளி இருப்பீர்கள். கேள்வி கேட்க மாட்டீங்க, காவலாளி இருப்பீர்கள். இரண்டாவது, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துவது? முதல்ல சொன்னேன், அன்பு கூற வேண்டும் என்று சொன்னேன். அந்த அன்பு கூறுவதற்கான நன்மைகளை சொன்னேன். திரும்ப சொல்லுகிறேன், அது ஒன்றாய் அதை மட்டும் சொல்ல விரும்புறேன். 1 தீமோத்தேயு 4:9 தேவனுடைய அங்கீகாரத்திற்கு சொந்தக்காரராய் மாறுகிறீர்கள். தேவன் அங்கீகரிப்புக்கு பாத்திரவானாய் மாறுகிறீர்கள். இரண்டாவது, 1 யோவான் 4:32 4:32 வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு அதாவது நீதி உள்ள கிரியைகளுக்கு சொந்தக்காரராய் மாறுகிறீர்கள். நீதி உள்ள கிரியைகளுக்கு சொந்தக்காரராய் மாறுகிறீர்கள். அடுத்து 1 யோவான் 4:7 நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்கள். 1 யோவான் 4:11 1 4:12 பூரணப்பட்ட மனிதராய் மாறுகிறீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது நீங்கள் அன்பு கூறும்போது தேவன் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:12 தேவன் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம்! நிலைத்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது மட்டுமல்ல, என்னை பூரண மனிதனாய் மாற்றுகிறார். அடுத்து என்னுடைய கடைசி இரண்டாவது அடுத்த குறிப்பு, how to show our love to one another. நம்முடைய அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம்? ஒரு 9 காரியங்களை சொல்லுகிறேன், கவனமாய் பாருங்கள். வேதம் இருந்தால் என்னோடு எடுத்து தியானிங்கள். நம்பர் 1,
அவர்களை ஏற்றுக்கொள்வது. ரோமர் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கடினம். நம்மை காயப்படுத்தி, நம்மை வேதனைப்படுத்தி, வெட்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, நம்முடைய நற்பெயரை குலைத்து, தலைகுனிய வைத்து, 4 பேர் நம்மை நிந்திக்கிற அளவுக்கு நம்மை உட்படுத்தின, மரணத்துக்கு நம்மை தூண்டின. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, when you love the people, தேவனுக்கு மகிமை உண்டாகும். தேவனுக்கு மகிமையா. how to love the people, அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் ரிசீவ், அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவளை புறம்பாக்குவதற்கு உறவுகளை பாருங்களேன். உறவுகள், சொந்த உறவு, அண்ணன் தான், தம்பி தான், ஒரு தாய் வயிற்று பிறந்த பிள்ளைகள் தான். அவன் ஏத்துக்கிறது இல்லை. இப்படி பண்ணிட்டார், இப்படி செஞ்சிட்டார், இப்படி பேசிட்டார். இல்லை. when you receive that kind of people, அப்படிப்பட்ட மக்களை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு அது மகிமை கொண்டு வருகிறதா. தேவனுக்கு மகிமை உண்டாவதற்கு பல காரணங்கள் உண்டு. துதியினால், ஸ்தோத்திரத்தினால், அர்ப்பணத்தினால். ஆனா this is one of the way. அவரை ஏற்றுக்கொள்ளும் போது கடினம்தான். ஏற்றுக்கொள்வதற்கான தடைகள் கொஞ்சம் கூட இல்லை. உலகத்திலே சொல்றாங்க, உலகத்திலேயே தீயினால் சுட்ட பொண்ணு ஆறுமே ஆறாதே, நாவினால் சுட்டவடு. இப்படிலாம் பேசிட்டாங்களே, ஆறாத காயங்கள் ஆறும். அந்த வசனம் சொல்லுகிறது, when you receive one another, முதல்ல சொன்ன love one another, when you receive one another, அது கர்த்தருக்கு மகிமையா. அது கர்த்தருக்கு மகிமை மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை அந்த ஏற்றுக்கொள்ளும் போது 15:19 you are edifying others. 2 காரணம் சொல்லுறேன். உங்களை நீங்களே பூர்ணப்படுத்துறீங்க, அடுத்தவங்களை பூர்ணப்படுத்த நடத்துறீங்க. கவனிக்க வேண்டும். you are edifying yourself. இன்னைக்கு edifying என்ற வார்த்தைக்கு பல விளக்கங்கள் உண்டு. உடைகள் நிறைய காரியம் செய்யலாம் edifying. ஆனா when you accept somebody, when you love someone who is against you, கடினமான ஒன்று. வேதம் சொல்லுகிறது, அந்த வாசனம் ரோமர் 15:19 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீ அதை செய்யும் போது you became a man of fullness. தமிழ் வேதத்துல அதாவது edifying. பவுல் சொல்லுகிறார், நான் அதை அப்படிப்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்ளும் போது நான் பூரண மோடுதல் உள்ள மனிதனாய் மாறுகிறேன். 15:19 வாசித்து பாருங்கள். தொடர்ந்து how to love one another, கலாத்தியர் 5:13 முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஊழியம் செஞ்சு பாருங்களேன். 15:13 அதாவது அன்பினாலே ஒருவருக்கு ஊழியம் செய்யுங்கள். அதுல ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீங்க. யூ ஹேவ் இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட். யூ கேனாட், செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் சுயாதீனத்தை, அந்த ஈகோ, அந்த உங்களுக்கு உரிமை உண்டு. அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், மன்னிக்காம இருக்கலாம். ஆனால் அதை உங்கள் மாம்சத்திற்கு என்று அனுசரியாமல், அங்கே மாம்சம் வர வேண்டாம். கட்டாயம் வருவாங்க, நமக்குள்ள வரணும், அடுத்த வர வச்சுருவாங்க. சொல்லுவாங்க, உனக்கு வெக்கம் இல்லையா, உனக்கு ரோஷம் இல்லையா, உனக்கு என்ன சாப்பிட்ற, நீ உப்பு போட்டுதான் சாப்பிட்றியா, இதெல்லாம் கேட்பாங்க. எதுவும் சொல்லுகிறது, மாம்சத்திற்கு என்று அனுசரியாமல். இங்கதான் இந்த சிலுவையின் தியாகம், தம்மை வெறுத்து மரண பரியந்தம் அடிமை ரூபம் எடுத்து உங்களுடைய சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏற்ற ரீதி அனுசரியாமல். ரொம்ப கஷ்டம். மாம்சம் அடிக்கடி வேலை செய்து, அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அவளா சொன்னாள், அவள் தான் சொன்னாள், அவனா சொன்னான், அவன் தான் சொன்னான், இவரா, அவர்தான். வசனம் சொல்லுகிறது,
நீங்கள் அந்த சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏற்றபடி அனுசரியாமல் அன்பினாலே, கஷ்டம்தான் தமிழ் ஆங்கிலத்தை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, முதல்ல சொன்னேன் ரிசீவ் ஒன் another, இரண்டாவது எடிஃபை ஒன் another, மூன்றாவது சர்வ் ஒன் another. அன்பினாலே, கஷ்டம்தான். எப்படிலாம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும், ஏதோ ஒன்று அன்பினாலே. அது என்ன வேணா செய்யலாம், பொருட்களால, வார்த்தையினால, செய்கையினால. அவரை பார்க்கும்போது அப்படியே அவர் கை கொடுப்பது, கட்டி பிடிப்பது, அளவிட்டால் அவரை விசாரிப்பது, காயப்படுத்துறவர் தான். திருமறை சொல்லுகிறது சர்வ் ஒன் another. அடுத்து bear one another burden. காயப்படுத்தினவங்க தான். வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. செய்தி மறந்துவிட வேண்டாம், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சொல்ல வந்த கருத்து என்னவென்றால் bear one another burden. கடினம் தான். என் பாரத்தை சுமப்பதே கடினம். இதில் அடுத்தவருடைய பாரத்தை சுமப்பது எப்படி? வச்சு பாருங்க, அடுத்தவங்க சுமந்து பாருங்க. இது வேலை, அதாவது இது வீண் வம்பு. தனக்கு தலை எடுக்கிறவன் நாயின் காலை பிடித்து இழுக்கிறான். அதை சுமந்து பாருங்க. அன்றைக்கு நான் கூட யோசிப்பேன், உங்களுக்கு தேவையா? கஷ்டம்தான், அவமானங்கள் தான், நிந்தைகள் தான். நிறைய ஊழியங்கள் நிறைய பேருக்கு ஊழியத்தை உருவாக்கி, இடம் வாங்கி, சபை கட்டி, வீட்டை கட்டி, அவங்களுடைய ஊழியர்காய் மாற்றி, ஆனா இங்க அவங்க மதிக்கிறதே இல்லை. கொஞ்சம் கூட கனம் கூட பண்றதில்லை. கனம் பண்ணோட பரவாயில்ல, கேவலமாய் பேசுவது, இழுத்து பேசுவது, குறைத்து பேசுவது, எப்படிலாம் தூட்டி திரிய முடியும் அப்படிலாம் தூட்டி திரிவது, ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு ஊழியக்காரனாக்கி ஒன்று தெரியும். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். எத்தனை பெரிய காரியம்! ஆரம்பத்துல சொன்னேன், பேர் ஒன்னு கடினம் தான். கிறிஸ்து பிரமாணம் நிறைவேற்றுவதற்கு நிறைய செய்யணும். ஆனா அடுத்த சுமந்து கொண்டு பாருங்க. எனக்கு இல்லவே இல்லை. நான், எனது, என் குடும்பம், என் மனைவி, எனக்கே இல்லை. எத்தனை குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். என் பெற்றோர்கள் கிறிஸ்து அறியாதவர்கள் தான், என் தாய் தகப்பன். ஆனா வந்த அத்தனை பேருக்கும் அவங்க சாப்பிடணும் கூட அடுத்த சாப்பாடு போடுவாங்க. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பராய் ஆக்கிக் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே,
ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. We want to wish you Merry Christmas. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas from the bottom of our heart. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas. We want to wish you a Merry Christmas from the bottom of our heart. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04431183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.